வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நம்ம அடோலசன்ஸ் பிஹேவியரில் என்ன ப்ராப்ளம்லாம் ஓவர் கம் பண்ண முடியும், எவ்வளோ தூரம் நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த அடோலசன்ஸ் பீரியடில் நம்மளுக்கு எல்லா தப்புமே ரைட்டாக தோணும். ஒரு தப்பு கூட இது தப்பு, திஸ் ஹேஸ் டு பி கரெக்டட் அப்படின்ற அந்த கான்செப்டே அந்த அடோலசன்ஸ் ஏஜ் குரூப்பில் மனசுக்குள்ளே வரவே வராது. அப்பா நீ இதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம தந்தையார் சொன்னாலும், அம்மா நீ கரெக்ட் பண்ணிக்கணும் நம்ம தாய் சொன்னாலும், அந்த பொண்ணோ பையனோ அந்த ஏஜ் குரூப்பில் இருக்குது. பிட்வீன் 12.5 to 19.5 வரைக்கும் இருக்கிற அந்த 7 to 8 years பீரியடில் நம்மளுக்கு எந்த ரைட்டுன்னே தோணாது. நம்ம இப்படி தான் இருப்போம்னு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கும். பிகாஸ் ஆஃப் தி அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இருக்கும், ஹார்மோனல் புதுசாக செக்ரேஷன் இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ்க்கு நம்மளை கூட்டுக்கிட்டு போகாது. அது அந்த அடோலசன்ஸ் ஏஜ் பீரியடில் இருக்கிற ஒரு டிஃபெக்ட்ஸு. ஆனால் அந்த டைமில் நம்ம நிறைய என்ன செய்யலாம், எக்ஸ்போசர் டு அவுட் சைடர்ஸ் எப்படி அதுதான் நம்மளுக்கு தோணும். நம்ம பியர் குரூப் ரிலேஷன்ஸ் தான் நம்ம அப்போ இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுப்போம். நம்மளுக்கு வீட்டில் தாய் தகப்பனோ அத்தை மாமாவோ இல்லை பாட்டி தாத்தாவோ அவங்க சொல்கிறதெல்லாம் காட்டிடும், இவங்களாம் அவங்க தான் சொல்லுவாங்களா, நம்ம பியர்ஸ் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளை ஒத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த ஏஜ் குரூப்பில் அது ரொம்ப சாதாரணமான விஷயம். அதுக்காக ஒரு விதமான ஒரு கடுமையான சொற்களே பிள்ளைங்களோட நம்ம பயன்படுத்த வேண்டாம். ஆனால் இப்போ அந்த மாதிரி பசங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டால், அந்த உன்னோட பியர் குரூப்பில் இருக்கிற பசங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுல்ல. they don't have that experience. ஒரே மாதிரி தானே அவனு இருப்பான். உனக்கு 14 வயசு அப்படின்னா அவனுக்கு 34 வயசு இருக்குமா? அவன் 34 வயசு இருந்தால் அவன் எப்படி 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்க முடியும்? சான்சஸ் ஆர் வெரி மச் அது இல்லவே இல்லை. அது ரிமோட்டுன்னே வார்த்தையே இல்லை, அது இல்லவே இல்லை. ஸோ ஒன்ன மாதிரி அவனும் 14.5 தான் இருப்பான். அப்போ 14.5 அந்த பையனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் இப்படி தான் அனுபவித்தேன், எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வந்தது, இல்லை இவ்வளோ ப்ளசன்ட் இருந்தது அப்படின்னு சொல்லுறது how he will share with you? He may not be having that experience at all. Without experience, we are plunging into ourselves into the action. You plunge into action சொன்னாலே அதில் யோசிக்காமல் குதிக்கிறேன்னு தான் அர்த்தம். இங்கிலீஷில் அந்த வார்த்தைக்கு டிக்ஷனரியில் எடுத்து டெஃபினேஷன் பாருங்கள். யூ plunge into action சொன்னால் யோசிக்காமல் குதிக்கிறவன் அர்த்தம். யோசிக்காமல் குதிச்சா எப்படி அவுட்கம் நல்லா இருக்கும்? எண்ட் ரிசல்ட் how it will be good? சான்சஸ் ஆர் இல்லவே இல்லை, அதுக்கு இல்லவே இல்லை. அப்புறம் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நம்மளை எள்ளி நகையாடுவாங்க. ஏன்னா அப்போ உடனே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கோவம் வரும். என்ன இது நான் செய்தேனே, இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணேன், டைம் செலவு பண்ணி தானே பண்ணியிருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணி செலவு பண்ணாலும் அது என்னோடய வார்த்தையில் அது வேஸ்ட்டுன்னு வருது. டைம் செலவு பண்ணால் கூட அது அவுட்கம் நல்லா இருக்கணும்ல. எண்டு ப்ராடக்ட் ஷுட் பி வெரி குட், இட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். நீ பரீட்சையில் வினாத்தாளை பார்த்துட்டு விடைத்தாளில் நீங்கள் விடை எழுதும்போது இந்த விடை ஆப்ட் டு த கொஸ்டினாக இருக்கணும் இல்லை. நீங்கள் நேரம் செலவு பண்ணி தவறான ஒரு விடை எழுதினா அந்த தவறான விடைக்கு எந்த ஆசிரியரும் மதிப்பெண் கொடுக்க மாட்டாங்க. அப்படி நீ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் நேரம் செலவழித்து ஆன்சர் எழுதியிருக்கேன் தானே, இதுவும் ஆன்சர் தானே அப்படின்னு கேட்டால் ஹவு இட் ரெடிக்யூலஸ், இது ரெடிக்யூலிங் அப்படின்னா அப்போது உங்கள் பாயிண்ட் ஆஃப் விட்டுடுங்க. அந்த ஆசிரியர் என்ன நினைப்பாங்க, தவறான விடைக்கும் அவர் மதிப்பு கொடுத்தா அவருடைய தகுதி என்ன ஆகும்? தான் என்ன சொல்லி கொடுத்தோமோ அந்த கேள்விக்கு உண்டான சரியான விடையை அளிச்சிருந்தா தான் அதுக்கு மதிப்பெண் தர முடியும். அப்போது நம்ம ஒரு விஷயத்தை செய்துட்டோம் என்றதுனாலே அதுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரெக்கக்னைஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களை செய்தால் தான் ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இது வகுப்புலேயும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, வீட்டிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் விளையாட்டு மைதானத்துலேயும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். சில விளையாட்டுக்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்கும். இவ்வளோ தூரம் எட்டி நின்று இருக்கணும். அப்போ நம்ம கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த 2 ஸ்டெம்ப்ஸ்க்கு நடுவில் எத்தனை யார்ட்ஸ் இருக்கணும், அவ்வளோ யார்டு இருக்கணும். நான் கொஞ்சம் கிட்ட தான் போடுவேன் அப்படின்னு சொன்னால் அம்பையர் நம்மளுக்கிட்டேருந்து பாலை வாங்கி தன் ஜோபியில் போட்டு விடுவார். ஸோ அது சாத்தியமில்லை. அதே மாதிரி விளையாடணும்னு சொன்னால் அந்த ஸ்டெம்புக்கு நடுவில் இத்தனை கேப் இருக்கணும், ஒரு பாலோட குறுக்களவு எவ்வளவோ அவ்வளோதான் அந்த ஸ்டெம்ப்ஸ்க்கு நடுவில் கேப் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் உண்டு. இது எல்லாத்துக்கு மேலே 3rd அம்பையர் ஒருத்தர் இருக்கார் இல்லைவா? அதனால் எல்லா விளையாட்டுன்னு சொன்னாலே ரூல்ஸ்குள்ளே பண்ணுறது தான் விளையாட்டு. நம்ம வீட்டுக்குள்ளே விளையாட்டுக்கு பேர் அது வெறும் விளையாட்டுக்குள்ளே விளையாட்டு. ஸோ இட் டசன்ட் ஹாவ் எனி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்காது. இதுக்கெல்லாம் ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணி அது ஒன்றுத்துக்கும் கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸ்க்குள்ளே இன்னொரு சப் கிளாஸ்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளோ தூரம் இருக்குன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே ரெக்கக்னிஷன் இருக்கிற மாதிரி நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை இந்த அடோலசன்ஸில் நம்ம வளர்த்துக்கிட்டோமானே அது ரொம்ப தூரம் நம்மளை கூப்பிட்டுட்டு போகும். அதேமாரி தான் இந்த சேம் கான்செப்ட் அப்ளைடு என்ன லேட் சைல்ட்ஹுட்லேயும் எது கரெக்டோ எது சரியோ
அதை நம்ம செய்ய தெரிஞ்சுக்கணும். நம்ம செய்கிறது சரிதானா? இஸ் இட் த ரைட் வே டு ப்ரிப்பேர் திங்ஸ்? am I doing correctly அப்படின்னு நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கேட்டு அதுக்கு வந்து அப்ரூவல் வாங்கிக்கிறதோ, இல்லை வகுப்பில் இருக்கிற நம்ம வகுப்பாசிரியரோ அந்த பர்டிகுலர் பாடம் சொல்லி கொடுக்குற அந்த அந்த சப்ஜெக்டோட ஆசிரியரோ கேட்டு நான் சொல்லியிருக்க சரியா டீச்சர், இஸ் இட் த ரைட் வே, am I proceeding in the right line, இந்த ட்ராக்ல ஒழுங்காக தான் போகிறேன்னா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு அது அப்புறம் இல்லைப்பா கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோ இன்னும் சரியா இல்லை அப்படின்னு சொன்னால் கரெக்ட் பண்ணிவிட்டு இது எப்போ சரியாகும், இந்த பாயிண்ட் எல்லாம் எப்போ ஏற்புடையதாக இருக்கும்னா ஒரு நம்ம நல்ல ட்ராயிங் கிளாஸில் இருக்கோம், நம்மளுக்கு நல்ல ட்ராயிங் போட வருது, சூப்பராக ஒரு யானை போடுறோம், இல்லாட்டி போனால் ஒரு பெரிய ஒரு படம் வரைகிறோம், நேச்சுரல் சினாரியோ ஒன்று வரைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாதி வரைஞ்சிருக்கும் போதே யாரானு வந்து பார்க்குறாங்க வைங்க, நல்லா இருக்கா டீச்சர், இஸ் த ரைட் வே, நான் சரியாக பண்ணியிருக்கேன்னா இன்னும் எதானே ஆட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம கேட்டோமான ஓ நம்மளுக்கு கரெக்ஷனுக்கு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு அந்த டைமில் உன்னோட படத்தை பார்த்த உடனே அந்த ஆசிரியருக்கு என்ன கருத்துகள் வருதோ அதை நல்லா போடுவாங்க. பரவாயில்லையே பொறுமையாக பண்ணுறாங்க இந்த பையன், ரொம்ப வெரி குட், ஐம் ரியலி ஐம் ஓவர்வெல்ம்டு பை யுவர் வே ஆஃப் ட்ராயிங் அப்படின்னு அந்த டீச்சர் சொன்னாக்க அந்த ஒரு வேர்டு இருக்கு பாருங்கள், அந்த ஒரு நிமிஷத்தில் அதுக்கு வந்து ஈக்குவலாக எங்கேயுமே சொல்ல முடியாது. ஸோ ரெடி டு கோ ஃபார் கரெக்ஷன்ஸ் அப்படின்ற அந்த தீமில் நம்ம அடோலசன்ஸ் பிஹேவியரை வளர்த்துக்கிட்டோமான நம்மளுக்கு ஏன்னா நம்மளே தான். ஆனால் ஒய் ஷுட் ஐ அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம மனசில் வாங்கிட்டா ரொம்ப தூரத்துக்கு அதை நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு போகாது. ஏன்னா அடோலசன்ஸ் மட்டுமே லைஃப் இல்லை, அடோலசன்ஸ் தாண்டி அடல்ட்ஹுட் இருக்குது, அடல்ட்ஹுட்டில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும், அதுக்கப்புறம் மிடில் ஏஜில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும், வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் டு ஸ்டெபிலைஸ் அவர் செல்ஃப் டூரிங் ஓவர் த பீரியட் ஆஃப் லைஃப். அந்த ஏஜ் குரூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை க்ரோத் அண்ட் டெவலப் ஷுட் கோ டுகெதர் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த டைமில் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.